Taste the Daily. விழுப்புரம் புதிய பேருந்து நிலைய மின் கட்டணத்தை நகராட்சி நிர்வாகம் செலுத்தாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பாதுகாப்பு அறை இயங்கிய அவலம் அரங்கேறியுள்ளது. இரவு நேரத்தில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பெண் ஊழியர் ஒருவர் பொருட்களை பாதுகாத்தது விடிய ஆட்சியின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. அரசு கட்டிடத்திற்கு மின் கட்டணம் செலுத்தக்கூட மாவட்ட நிர்வாகத்திடம் பணம் இல்லையா என்றும் எதற்கெடுத்தாலும் வருமானம் இல்லை என்று புலம்பி தள்ளுவதற்கு விடிய அரசு எதற்காக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை கோடம்பாக்கம் மீனாட்சி மகளிர் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து 3 பேராசிரியைகள் 4வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரியில் நடந்த விதிமீறல்களை தட்டி கேட்டதால் ஊதியத்தை பிடித்தம் செய்வதாகவும் நீதிமன்ற உத்தரவை மீறி 10 ஆண்டுகளாக ஊக்க ஊதியம் வழங்காமலும் பணியை முறைப்படுத்தாமலும் உள்ளதாக குற்றம் சாட்டி பேராசிரியைகள் சுஜாதா, அகிலாதேவி, வெண்ணிலா ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு உதவி பெறும் மீனாட்சி கல்லூரியின் செயலாளர் அரசாணைகளை பின்பற்றாமல் தன்னிச்சையாக செயல்படுவதை உயர்கல்வித்துறை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். நாங்கள் 2018 கோர்ட்டுக்கு போகிறோம். 2023 நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் இவங்களுடைய ஊதியத்தை விடுவிக்கணும்னு சொல்லி ஆணையிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க பாதி ஊதியத்தை, பிடித்தம் செய்யப்பட்ட ஊதியத்தை மட்டுமே கொடுக்குறாங்க. ஆனால் 10 ஆண்டுகளாக எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஊக்கத்தொகை கொடுக்கல, பதவி உயர்வு கொடுக்கல, 7th பே கமிஷன் அரியர் வாங்கணும், அதையும் கொடுக்கல. இது மாதிரி எங்களை 10 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த நிலையிலேயே இன்னுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நெல்லை மாநகராட்சியில் 30வது வார்டான சிந்து பூந்துறையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 30வது வார்டில் பாதாள சாக்கடை பணிகள் முழுமையாக நிறைவு பெற்று 9 மாதங்களாகியும் புதிய சாலை போடப்படாமல் உள்ளது. ஆனால் 12வது வார்டில் சாலை போடப்பட்டுள்ளதாகவும் அதிமுக வார்டு என்பதால் சிந்து பூந்துறை பகுதி புறக்கணிக்கப்படுகிறதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் தடுப்பு இல்லாமல் ஆபத்தான நிலையில் இருக்கும் சிவன் கோயில் அருகே உள்ள கழிவுநீர் கால்வாயையும் சரி செய்யவில்லை என குற்றம் சாட்டினர். இது பாதாள சாக்கடையினுடைய பணி முடிஞ்சு பல மாச கணக்காகி போச்சு. இருந்தாலும் அந்த ரோடை போடாம புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அதிமுக வார்டுங்கிறதுனால புறக்கணிக்காங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி பக்கத்துல 12வது வார்டுல ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. இது போடவே இல்லை. பள்ளி பிள்ளைகள்லாம் போறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்போ மழை நேரம் ஆரம்பிச்சுன்னா இதை விட பெரிய சங்கடமா இருக்கும். இது மாநகராட்சி கவனத்துக்கு முதல்ல கொண்டு செல்லணும். தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு 6 வார காலமாக ஊதியம் வழங்காததால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டனர். கடந்த சில நாட்களாக ராமநதி பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு வேலை மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் 40க்கும் மேற்பட்ட பெண்கள் கடையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்க ஏன் மறுக்கிறீர்கள் எனவும் விடியா திமுக அரசு அதிகாரிகளிடம் பெண்கள் கேள்வி எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் உதகை மண்டல அரசு போக்குவரத்து கழகத்தின் மேட்டுப்பாளையம் கிளை 2 உள்ள ஓய்வு அறையின் மேற்கூரை பழுதாகி மழைநீர் ஒழுகியதால் விடிய விடிய தூங்க முடியாமல் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அவதியடைந்தனர். பழுதாகியுள்ள மேற்கூரையை சரி செய்ய பலமுறை கிளை மேலாளர் மற்றும் பொது மேலாளரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஓய்வு அறையை சரி செய்து கொடுக்க சொல்லும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை பணியிட மாற்றம் செய்வதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இது மேட்டுப்பாளையம் 2 பிரான்ச்சோட அவல நிலை. இந்த அவல நிலை நாங்கள் 6 மாதமாக சொல்லிட்டு இருக்கோம். எதுவுமே நடக்கலை. ஏன் சார் நாங்கள் என்ன பாவப்பட்டவங்களா? நாளைக்கு தூங்காமல் நாளைக்கு வண்டி ஓட்டி ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா யார் சார் பார்ப்பாங்க? விடிய விடிய தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கோம்.